வணக்கம் மாணவர்களே, குருகுலம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். முன்னைய வகுப்பில் தரம் 13 முதலாவது தேர்ச்சி பொறுமைப்படுத்தலுக்கான ஆயத்தத்தை வெளிக்காட்டுவர் என்னும் தேர்ச்சியில் நீர் உயர்த்தும் உத்திகளை விசாரணை செய்வர் என்னும் முதலாவது தேர்ச்சி மட்டத்தில் சில பாடங்களை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று நாங்கள் பார்க்க போகின்றோம். அதில் முதல் நாங்கள் முன்னைய வகுப்பில் கற்றவைக்கான ஒரு சுருக்கத்தை பார்த்துவிட்டு நாங்கள் அடுத்ததுக்கு செல்லுவோம். நாங்கள் முன்னைய வகுப்பில் கற்றதாக பார்த்தீங்களென்றால் நீர் உயர்த்தும் உத்திகள் என்று பார்த்தினாங்கள். அந்த நீர் உயர்த்தல் உத்தி முறைகள் என்று பார்த்தினாங்கள். அதில் பார்த்தீங்கன்னா மரபு சார்ந்தவையில் நாங்கள் பார்த்தினாங்கள் கப்பியும் வாளியும் துலா மற்றும் எங்களோட சட்டுவ கரண்டி அல்லது அசைந்தாடும் கோழி நீர்ச்சில்லு பலவாளி சூத்திரம் என்ற மரபு சார்ந்ததும் மரபு சாராதைக்குள்ள நாங்கள் பம்பி வகைகளில் பார்த்தனாங்கள் மைய நீக்க பம்பி இடப்பேச்சு பம்பி என்று பார்த்தனாங்கள். அதன் பிற்பாடு அந்த மைய நீக்க பம்பின்ற தொழிற்பாடு கோட்பாடும் எங்களோட முசல வகை பம்பிகளின்ற தொழிற்பாடு கோட்பாடு பார்த்தனாங்கள். அதை விட இன்னும் ஒரு சப்ஜெக்ட் பார்த்தினாங்கள் என்னென்று பார்த்தீங்களென்றால் நீர் உயர்த்தலில் நாங்கள் பாவிக்கின்ற சொற்பதங்கள், அதாவது டெக்னாலஜி வேர்ட்ஸ்கள் பார்த்தினாங்கள். அப்போ அது சம்பந்தமான மிகுதியை நாங்கள் இன்றைய வகுப்பில் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ இன்றைய வகுப்பில் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது நீர் பம்பின்ற வலு, அதாவது நாங்கள் ஒரு பம்பின்ற வலுவை நாங்கள் கணிக்கிறதும் மற்றது அறிந்து வைத்திருப்பதற்காக பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பம்பியை இயக்குவதற்கான செலவு, நாங்கள் மோட்டர்களையோ அல்லது எங்களோட இன்ஜின் பம்பிகளையோ இயக்குவதற்கான செலவு பார்க்கணும். அடுத்தது நீர் பம்பியை நாங்கள் தெரிவு செய்ய என்னென்ன விடயங்களை நாங்கள் கவனம் செலுத்தணும் என்ற விடயங்களும், அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களோட நீர் பம்பியை நாங்கள் நிறுவி பராமரிக்கின்ற விடயங்களை நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். அப்போ முதலாவதாக நாங்கள் பார்க்க வேண்டியது நீர்ப்பம்பின்ற வலு. அப்போ நீர்ப்பம்பின்ற வலு என்றால் நாங்கள் ஏதாவது ஒரு வேலையை செய்வதற்கு சக்தியை பயன்படுத்துவோம். அப்போ அது மாதிரி தான் இங்கே நாங்கள் நீர்ப்பம்பியை நாங்கள் நீரை உயர்த்துவதற்காக சக்தியை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கும். அப்போ அதுங்க நாங்கள் இங்கே வலுவண்டு சொற்பதம் ஒன்று பாவிக்கிறாங்க, அதாவது நீர்ப்பம்பின்ற வலுவண்டு சொல்லுவோம். அப்போ இந்த நீர்ப்பம்பின்ற வலுவை நாங்கள் கணிக்கிறோம் என்றால் ஒரு சமன்பாடு ஒன்று தரப்படுகின்றது. அந்த சமன்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்களென்றால் QρgHன் கீழ் 3/6 என்று சொல்லப்படுது. இங்கே நீங்கள் Q ஒன்று பார்த்தீங்கன்னா என்னென்றால் ஃப்ளோரேட், அதாவது பாய்ச்சல் வீதம் அல்ல பாய்வி வீதம் என்று சொல்லுவோம். அதாவது இந்த பாய்வி வீதம் என்றது நேரத்துக்கு எவ்வளவு நீர் பாய்ந்திருக்கு வெளியேறி இருக்குன்றதை பார்ப்போம். அப்போ இதுக்கு நாங்கள் இங்கே பயன்படுத்த வேண்டிய அலகு மீட்டர் கியூப் பெர் ஹவர். ஆனால் நாங்கள் முன்னமே பார்த்து நாங்கள் இந்த பாய்வு வீதத்துக்கு லீட்டர் பெர் மினிட்ஸ், அதாவது லீட்டர் பெர் நிமிடம், லீட்டர் பெர் செகண்ட் எல்லாம் நாங்கள் பாவித்து கொள்ள முடியும். அப்போ அவ்வாறு அங்கே நீங்கள் உங்களுக்கு கணித்தல் பகுதிகளில் அவ்வாறு வேறு அலகுகள் தரப்பட்டால் நீங்கள் இந்த மீட்டர் கியூப் பெர் ஹவர்ன்றதுக்கு நாங்கள் அந்த அலகை மாற்ற வேண்டிய தேவை இருக்கும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்றால் ரோ, அதாவது ரோ என்பது ஒரு பாய்மத்தின் அடர்த்தி. நாங்கள் நீர் பாய்க்கிறபடியால் நீரின் அடர்த்தி, அதாவது நீர் பம்பிகள் என்றபடியால் நீரின் அடர்த்தி என்று சொல்லலாம். அதை விட நாங்கள் வேறு வேறு தேவைகளுக்கும் நாங்கள் என்ன செய்வோம், பம்பியை பயன்படுத்தலாம். எண்ணெயை பம்புவதற்கென்றால் அப்போ எண்ணெயின் அடர்த்தி போடுவோம். கழிவு நீர்கள் என்றால் அடர்த்தி கொஞ்சம் வேறுபடும். அப்போ அந்த கழிவு நீர்கள் அடர்த்தி போட வேண்டியிருக்கும். அப்போ நாங்கள் இங்கே என்ன செய்யணும், அந்த எங்களோட நீரின் அடர்த்தியை அல்லது பாவிக்கின்ற திரவத்தின் அடர்த்தியை நாங்கள் இங்கே போடணும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்களென்றால் அப்போ இங்கே அதிக அலகு கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் பண்ணுறதுல நாங்கள் இங்கே கொடுப்போம். அப்போ அப்போ வேறு அலகில் தந்தால் அதாவது உங்களுக்கு கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் பண்ணுற அடர்த்திகள் தந்தால் நாங்கள் இதுக்கு அதை மாற்றிக்கொள்ளணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜி என்றது எல்லாருக்கும் தெரிந்த விடயம் புவியீர்ப்பு ஆர்முடுகள். ஏன்னா புவியீர்ப்பு ஆர்முடுகளைத்தான் நாங்கள் இங்கே ஜி என்று சொல்கிறோம். அப்போ இந்த ஜி என்பது பொதுவாக நாங்கள் 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் என்று சொல்லுவோம், அல்ல மீட்டர் செகண்ட் -2 என்று சொல்லுவோம். ஆனால் சிலது நாங்கள் சந்தர்ப்பம் கணித்தலுக்கு இலகுவாக இருக்கிறதுக்காக 10 மீட்டர் செகண்ட் -2 என்றும் பாவிக்கிறாங்க. அப்போ நீங்கள் தெராட்டி நீங்களாக அது எடுகோல் எடுத்து கொள்ளலாம். அடுத்த பார்த்தீங்களென்றால் ஏச் என்பது அதாவது டோட்டல் ஹெட் சொல்லுவோம், மொத்த உயரம். அதாவது இந்த டோட்டல் ஹெட் என்பது நீர் முதல்ன்ற நீர்மட்டத்திலிருந்து பம்பி எவ்வளவு உயரத்துக்கு நீரை வெளியேற்றுது என்ற அந்த மட்டத்தை தான் நாங்கள் மொத்த நிரல் என்று சொல்லி கொடுப்போம். அப்போ மொத்த நிரல் நாங்கள் இங்கே கொடுக்க வேண்டியது நீர்முதலின் நீர்மட்டத்தில் இருந்து எங்களோட பம்பி வெளியேற்றுகின்ற உயரத்தை தான் நாங்கள் அங்கே கொடுப்போம். அப்போ அது நாங்கள் மீட்டரில் இங்கே
கொடுப்போம். அந்த அலகை வந்து மீட்டரில் கொடுப்போம். வேறு அலகில் தந்தால் நீங்கள் அந்த மீட்டருக்கு அதாவது சிலது பழைய ஃபீட் என்று அதாவது அடி என்று சொல்லப்படுகின்ற அந்த இதுலேயும் தரப்படும். அப்போ அந்த ஃபீட் என்று தந்தால் அதை நீங்கள் மீட்டருக்கு மாற்ற வேண்டிய தேவை இருக்கும். அடுத்தது நீங்கள் அதாவது நீர்ப்பம்பின் வலுன்றது கிலோவாட்ஸில் நாங்கள் சொல்லுவோம். அப்போ இந்த சமன்பாட்டை அடிப்படையாக கொண்டு நாங்கள் நீர்ப்பம்பின் வலு ஒன்றை துணிந்து கொள்ளலாம். அப்போ இந்த கணித்தலை வந்து நாங்கள் உங்களுக்கு அடுத்த இறுதியில் வந்து முடிகிற சந்தர்ப்பங்களில் வந்து நான் அதை செய்து காட்டுவேன் ஒரு கணித்தலை. இப்போ அடுத்ததாக இன்னும் ஒரு சமன்பாடும் பாவிக்கப்படும் இருக்குது. அது வந்து உங்களோட இதில் அதாவது உங்களோட சிலபஸில் டீச்சர்ஸ் கைடில் தரப்படவில்லை. ஆனால் அதை அடிப்படையாக கொண்டு அந்த நாங்கள் பம்பின் செலவு என்பது கிரயம் என்பதை நாங்கள் கணிக்கிறதுக்கு இந்த சமன்பாட்டை அடிப்படையாக கொண்டு தான் உங்களுக்கு அந்த கிரியம் கணிப்பதற்கான சமன்பாடு தரப்பட்டிருக்கிறதால நான் இதை உங்களுக்கு போட்டிருக்கின்றேன். அதாவது WHP என்றது வந்து பார்த்தீங்கன்றால் போட்ட கோஸ் பவர்னு சொல்லுவோம், குதிரை வலு. HP என்றது குதிரை வலு. நாங்கள் பொதுவாக பம்பிகளுக்கு நாங்கள் பாவிக்கின்ற வசனம் கோஸ் பவர் என்று தான் பாவிக்கின்றாங்க. நாங்கள் வேட்ஸ் கிலோ வேட்ஸ் என்று பாவனை குறைவு, நடைமுறையில் அந்த பாவனை குறைவு கோஸ் பவர் என்று தான் சொல்லுவோம். அரை கோஸ் பவர், ஒரு கோஸ் பவர், 2 கோஸ் பவர் என்று சொல்லி கதைக்கிறாங்க. அப்போ அந்த கோஸ் பவர் தான் இங்கே கொடுக்கப்படுது. இங்கே Q என்பது பாய்வு வீதம் தான், ஆனால் இங்கே அலகு வேறையாக இருக்கு. ஏன்? இங்கே அலகு வந்து கலன் பெர் மினிட்ஸ். அதாவது கலன் என்றது வந்து நாங்கள் ஆரம்ப காலத்தில் நீரின் அளவீட்டை பயன்படுத்துறதுக்கு பாவிக்கப்பட்ட அலகு தான் கலன். அதாவது பெர் மினிட்ஸ், ஒரு மினிட்ஸில் எவ்வளவு கலன் வருது. அப்போ இங்கே ஒரு கலன் என்பது 3.785 லிட்டரை குறிக்கும். ஒரு கலன்ன்றது 3.785 லிட்டரை குறிக்கும். அப்போ இங்கே நாங்கள் அழகாக கலன் பெர் மினிட்ஸ் தான் பாவனையில் உள்ளது. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் H வந்து டோட்டல் ஹெட், அதாவது மொத்த நிரல். நான் முன்னே சொன்னான் மொத்த நிரல் வந்து அங்கே மீட்டரில் கொடுக்குறோம், இங்கே வந்து ஃபீட் அடியில் நாங்கள் வழங்குவோம். அதாவது மொத்த நிரலை வந்து நாங்கள் ஃபீட் என்று சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீட் வந்து 0.3 மீட்டராக இருக்கும். ஒரு ஃபீட் ஒரு அடி என்பது 0.3 மீட்டராக இருக்கும். அப்போ இந்த சமன்பாட்டையும் நாங்கள் பாவித்து எங்களோட பம்பின் வலுவை நாங்கள் துணிந்து கொள்ள முடியும். சரிண்ணே. அப்போ அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் பம்பின் வினைத்திறன். எல்லா வகையான பம்பிகளும் நாங்கள் 100% வினைத்திறனாக இயங்குவதில்லை. ஏன்னா பம்பிகளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வெப்பம் பிறப்பிக்கப்படும், ஏன்னா மற்றது வந்து ஒலி பிறப்பிக்கப்படும். அப்போ இவ்வாறு அங்கே என்ன செய்யுது, சக்திகள் வீண் விரயமாகும். ஏன்னா உராய்வுகளால் வெப்பம் பிறப்பிக்கப்படுறதும் ஏன்னா சத்தங்கள் என்று பிறப்பிக்கப்படுறதால என்ன செய்யும், எங்களுக்கு இழப்புகள் ஏற்படும். அப்போ பொதுவாக எல்லா பம்பிகளுமே நடைமுறையில் வந்து 100% வினைத்திறன் அல்ல. அப்போ நீரை உயர்த்துவதற்கான நாங்கள் முதல் பார்த்த நீர் பம்பியின் வலு என்பது ஒரு கோட்பாட்டான வலு. ஏன்னா நாங்கள் நீரை உயர்த்துவது எல்லாமே அங்கே நீர் சம்பந்தப்பட்டது. அப்போ அந்த வலுவை பிரயோகிக்கணும் என்றால் நாங்கள் எவ்வளவு வலுவை கொடுக்கணும்ன்றதுக்காக நாங்கள் அறிகிறதுக்கு தான் இந்த வினைத்திறனை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். அப்போ அந்த 100% வினைத்திறன் இல்லாதால நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் கொடுக்க வேண்டிய வலுவை கணிக்கணும். அப்போ கொடுக்க வேண்டிய வலுவை கணிக்கிறக்கண்டா இங்கே நாங்கள் பம்பின் வினைத்திறன், ஏன் அங்கே நீரை உயர்த்துறதுக்கு பம்பி தொழிற்படணும். அப்போ பம்பி அங்கே தொழிற்படைக்க பம்பி இணைக்கப்பட்டுள்ள பகுதிகளில் என்ன செய்யும், தேய்மானங்கள் அதாவது உராய்வுகள் ஏற்படும். அந்த சந்தர்ப்பங்களில் சக்தி ஒன்று இழக்கப்படும். ஏன்னா அப்போ அதனால் நாங்கள் அந்த பம்பின் வினைத்திறனை நாங்கள் இங்கே கருத்தில் கொள்ளணும். பம்பின் வினைத்திறனை கருத்தில் கொள்ளணும். அப்போ அது பம்பின் வினைத்திறன் நாங்கள் பார்ப்போம். அது மாதிரி செலுத்தல் வினைத்திறன். செலுத்தல் வினைத்திறன் என்றால் நாங்கள் பொதுவாக இப்போ நாங்கள் பாவிக்கின்ற மோட்டார் எல்லாம் என்ன செய்யும், நேர அச்சோடு இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ அதால் செலுத்தல் வினைத்திறன் என்றது புறக்கணிக்கத்தக்கதாக இருக்கும். செலுத்தல் இழப்பு என்பது புறக்கணிக்கத்தக்கதாக இருக்கும். ஆனால் நாங்கள் பெல்ட்டுகள் என்று சொல்லப்படுகின்ற பட்டிகள் போட்டு நாங்கள் அதாவது பம்பிகளை தொழிற்பட வைப்போம் என்றால் அந்த பம்பிகள் அந்த பட்டிகளில் வந்து ஸ்லிப் வரும், அதாவது வழுக்கிற தன்மையெல்லாம் ஏற்படும். அப்போ அதில் என்ன செய்யும், கொஞ்சம் சக்தி இழக்கப்படும். அப்போ அந்த சக்தி இழக்கப்படுறதால நாங்கள் அதுக்கும் அதாவது சக்தி கடத்தப்படுகின்ற அதில் செலுத்தல் வினைத்திறன் என்று அதை சொல்லுவோம். அடுத்தது நாங்கள் மின் மோட்டார் அல்லது எங்களுடைய மின் மோட்டரை சொல்லுவோம். அப்போ மின் மோட்டரும் என்ன செய்யும், நீங்கள் அதில் நடுவில் நாங்கள் சொல்லப்படுகின்ற அச்சு, அது உள்ளுக்கு இந்த ஆமைச்சர் என்று சொல்லப்படுகின்ற பகுதி எல்லாம் என்ன செய்யும், உரையில் வந்து எங்களோட போதிகைகள் போதிகைகள் என்ற பகுதியால் இணைக்கப்பட்டிருக்கும். அந்த பகுதியில் என்ன செய்ய போது சுத்த போகுது. அப்போ அதன் ஊடாக என்ன செய்யும், அந்த இடங்கள்லையும் உராய்வுகள் ஏற்படலாம், ஒலி சத்தங்கள் வருவதால் இழப்புகள் ஏற்படும். அப்போ அதுன்ற இழப்புகள் எல்லாம் கழிச்சு தான் நாங்கள் மோட்டர்ன்ற வினைத்திறன் சொல்கிறோம். அப்போ இந்த 3 வினைத்திறனாலையும் நாங்கள் பிரித்தாத்தான் நாங்கள் உண்மையாக
எவ்வளவு வலுவை நாங்கள் அந்த பம்பிக்கு கொடுக்கணும்ன்றது தெரிய வரும். ஆனால் அதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுகிறோம், சரியான வலு, அதாவது நாங்கள் மின் மோட்டரை இயக்குவதற்கு கொடுக்க வேண்டிய சரியான வலு என்பது நீர் வலுவை இந்த பம்பின் வினைத்திறன் மோட்டருடைய வினைத்திறன் செலுத்தல் வினைத்திறனால பிரிக்கணும். ஆனால் நாங்கள் இப்போ பொதுவாக பாவிக்கின்ற எங்களோட மின் மோட்டார் நாங்கள் இயந்திர பம்பிகள் எல்லாமே அந்த அச்சு பம்பியோட நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கு. அதனால் அந்த செலுத்தல் வினைத்திறன்ன்றது நாங்கள் இங்கே பாவிக்கிற குறைவு. அதனால் நான் அடுத்த சமன்பாடு ஒன்று உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஏனென்றால் பொதுவாக நாங்கள் பின்னுக்கு வருகின்ற கணித்தல்கள் மேற்கொள்ளுகின்ற போது பம்பியின் வினைத்திறனும் மோட்டரின் வினைத்திறனும் தான் பாவிச்சு கொண்டு வரோம். அப்போ அந்த பம்பின் வினைத்திறனும் மோட்டரின் வினைத்திறனும் பாவிக்கின்றபடியால் நான் இந்த சமன்பாட்டை உங்களுக்கு தந்திருக்கிறேன். என்னென்றா மின் மோட்டருக்கு வழங்க வேண்டிய வலு எவ்வளவென்றால் நீர் வலு, நாங்கள் முதல் கணித்து கொண்ட வலுவை நீர் வலுவை பம்பின் வினைத்திறனாலையும் மோட்டரின் வினைத்திறனாலையும் நாங்கள் பிரித்து கொள்வோமாக இருந்தால் நாங்கள் உண்மையாக மின் மோட்டருக்கு வழங்க வேண்டிய வலு எவ்வளவு என்பது இங்கே வரும். சரி, அடுத்த விடயமாக இங்கே பாருங்க பம்பியை இயக்குவதற்கான செலவு. இப்போ நாங்கள் படிப்படியாக பார்த்து கொண்டு வந்த நாங்கள் பம்பிக்கான வலு, பம்பியை இயக்குவதற்கு தேவையான வலு. அப்போ செலவு என்பது என்னென்றால் நாங்கள் இங்கே மின் அலகு தான், இங்கே மின் மோட்டருக்கு தான் இந்த செலவை பார்த்து கொள்ளுகின்றோம். எவ்வளவு செலவு அந்த மின் மோட்டருக்கு ஏற்படுது என்பதனைத்தான் இந்த நாங்கள் கணியத்தினூடாக, அதாவது இந்த சமன்பாட்டினூடாக கணித்து கொள்ளுகின்றோம். இந்த சமன்பாட்டினூடாக கணித்து கொள்ளுகின்றோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த தரப்பட்ட சமன்பாடு, அது அன்று சொன்ன உங்களுக்கு இந்த Q 3960 இங்கே தரப்பட்டிருக்கு. அதாவது கோஸ் பவரை அடிப்படையாக கொண்டு தான் இந்த சமன்பாடு உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறதால நான் உங்களுக்கு ஏற்கனவே அந்த சமன்பாட்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினான். அப்போ இதில் இந்த சிடி என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த பம்பிக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம், அதாவது ஒரு மணி நேரத்தும் பம்பி இயங்குறதுக்கு எவ்வளவு செலவாகுது என்பது தான் அந்த சிடி. அதில் நீங்கள் பார்க்கலாம் இந்த 0.746 ஏன் வருது என்றது. அப்போ 0.746 என்பது அந்த கோஸ் பவரை நாங்கள் கிலோவேட்ஸுக்கு மாற்றுறது. குதிரை வலுவை நாங்கள் கிலோவேட்ஸுக்கு நாங்கள் மின்கணியங்கள் அளவீடு செய்வது கிலோவேட்ஸ் per அவர். அப்போ அந்த கிலோவேட்ஸ் per அவர்ன்றதை நாங்கள் மாற்றணும், கிலோவேட்ஸ் per அவர்ன்றதுக்கு மாற்றணும் என்பதற்காக இந்த கோஸ் பவரை குதிரை வலுவை 0.746 பெருக்கிறோம். ஒரு கோஸ் பவர் என்பது 0.746 கிலோவேட்ஸாக சொல்கிறபடியால் நாங்கள் அதை பெருக்கிறோம். மற்றவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் Q என்பது முதல் ஏற்கனவே சொன்னான், பாய்வு வீதம் அது கலனில் கொடுக்கணும். H என்பது நீர் உயர்த்தப்படுகின்ற உயரம், அதாவது நீர் முதல் மட்டத்திலிருந்து எந்த உயரத்துக்கு நீர் வெளியேற்றுகின்றோம்ன்றது அது H. அடுத்து அந்த C என்பது நாங்கள் ஒரு யூனிட்டுக்கு சொல்லுவாங்க, ஒரு யூனிட் கரண்ட்டுக்கு எவ்வளவு காசு கட்டுறோம், ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு காசுன்றது தான் அந்த C. இப்போ அதாவது ஒரு கிலோவேட்ஸ் per அவர், ஒரு கிலோவேட்ஸ் per அவர்ன்றதான் ஒரு யூனிட் என்று சொல்லுவோம். அந்த யூனிட்டுக்கு நாங்கள் செலுத்துகின்ற கட்டணம் தான் அந்த சி. மற்றது கீழே 3960 நாங்கள் அதை வெறும் மியூபி, அதாவது எங்களோட மியூபி என்பது பம்பின் வினைத்திறன், பம்பின் வினைத்திறன் தான் மியூபி என்று சொல்லுவோம். மியூஎம் என்பது எங்களோட மோட்டர்ன்ற வினைத்திறன், மோட்டர்ன்ற வினைத்திறன். அப்போ அதே அடிப்படையாக கொண்டு தான் நாங்கள் இதை என்ன செய்ய போகிறோம், இந்த சமன்பாட்டை உருவாக்கி இதில் இருந்து நாங்கள் என்ன செய்கிறோம், மின் மோட்டார் இயக்குவதற்கான செலவை நாங்கள் என்ன செய்கிறோம், கணிச்சு கொள்கிறோம். ரைட். இப்போ இதே சமன்பாட்டில் நான் முதல் உங்களுக்கு, அதாவது ஆரம்பத்தில் முதலாவது சொன்ன சமன்பாடு என்ன நீர் பம்பின் வலுவை கணிக்கிறதுக்கு நாங்கள் பாவித்த முதலாவது சமன்பாடு பார்த்தீங்கன்றால் என்ன Q ρ G Hன் கீழ் 3/6 என்று சொன்னான். அப்போ அந்த வலுவை அடிப்படையாக கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம், இந்த கோஸ்ட்டை, அதாவது எங்களை செலவை நாங்கள் கணித்து கொள்ளலாம். அப்போ அது நாங்கள் என்ன முதலே பார்த்து நாங்கள் அது பம்பி எங்கள் நீர் வலுவன்னு சொன்னாங்க. அந்த நீர் வலுவை பம்பின் வினைத்திறனாலையும் மோட்டர்ன்ற வினைத்திறனாலையும் பிரித்தால் என்ன செய்ய போது நாங்கள் வழங்க வேண்டிய வலு எவ்வளோண்டு வருது. அப்போ அந்த வலு கிலோவேட்ஸ் per அவரில் அப்படியே வருது தானே, அதை நாங்கள் எங்களுக்கு யூனிட், ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ கட்டணம் செலுத்துகிறோமோ அதால் பெருக்கினோம் என்றால் எங்களுக்கு அந்த கோஸ்ட் வரும். அப்போ இந்த சமன்பாட்டினூடாகவும் நாங்கள் செய்யலாம். இந்த சமன்பாட்டை நாங்கள் பயன்படுத்தி எங்களோட கோஸ்ட்டை, அதாவது செலவை கணித்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் இந்த வலுவை கணிச்சினாங்களா, மேலே சொல்லப்பட்டு வலுவை கணிச்சினாங்க. அப்போ இந்த வலுவை கணிக்கிறதுல தங்கி இருக்கிற காரணிகள் என்னென்ன காரணிகள் செல்வாக்கு செலுத்தும் பார்க்கலாம். அந்த சமன்பாட்டை வச்சு நாங்கள் ஒரு 2-3 காரணியை சொல்லலாம். அதாவது Q, ρ, G H,
என்று சொல்லுவோம். இப்போ Q என்றால் பாய்வு வீதம். ஏன்னா பாய்வு வீதம் கூட கூட என்ன செய்யணும், வலு கூடத்தான் பெறும். ஏன்னா நாங்கள் பாய்வு வீதம் எவ்வளவு நீரை அது வெளியேற்றுகின்றது, ஏன்னா எவ்வளவு நீரை வெளியேற்றுகின்றது என்பதை அடிப்படையாக கொண்டு அப்போ தேவையான நீரின் அளவு என்று நாங்கள் சொல்லுவோம். எவ்வளவு நீர் தேவை, ஏன்னா அது தங்கியிருக்கும். பாய்கின்ற வெளியேறுகின்ற வீதத்தை அடிப்படையாக கொண்டு நீர் தேவை தான் அந்த கியூவுக்கு செல்வாக்கு செலுத்தும். அப்போ நீர் தேவை சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா நீர் முதல் அமைந்துள்ள இடம். இப்போ நீர் முதல் அமைந்துள்ள இடம் என்றால் இது எங்கே செல்வாக்கு செலுத்த போது, அந்த ஏச் என்றதில் என்ன கியூ ரோ ஜி ஏச். ஏன் ஏச் என்பது எங்களோட நீர் உயர்த்தல் உயரம், நீர் உயர்த்தல் உயரம், அதாவது மொத்த நிரல். அப்போ இந்த நீர் முதல் அமைந்துள்ள இடம் என்றால் ஆழம் குறைவான நீர் முதல், ஆழம் கூடிய நீர் முதல் என்ற நாங்கள் நீர் முதல் வெவ்வேறு வகைப்படுத்தப்படும். அப்போ இந்த ஆழம் கூடிய நீர் முதலுக்கு என்றால் என்ன செய்ய போகுது, எங்களோட உயரம் நீர் உயர்த்தல் உயரம் அதாவது மொத்த நிரல் கூட போகுது. அப்போ மொத்த நிரல் கூடினா என்ன செய்யும், பிரிவைக்க வேண்டிய வலுவும் கூடும். அப்போ அது தங்கி இருக்கு. ஏன்னா அப்போ இதுவும் செல்வாக்கு செலுத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா பம்பியை நிறுவும் இடம். இந்த பம்பியை நிறுவுற இடம் என்றது நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் என்ன, அதாவது நாங்கள் 2 வகையாக பம்பியை நிறுவோம். ஏன்னா 2 வகையாக நாங்கள் பம்பியை நிறுவ போகிறோம். இதில் டேங்க் இருக்குன்றால், இதில் எங்கட நீர் முதல் என்றால் என்ன செய்வோம், பம்பியை இதில் ஒன்று இயக்கி நிறுத்தி நாங்கள் நீர் முதலாம். அப்போ இதுன்ற மொத்த உயரம் எவ்வளோ வரும், இதில் மொத்த நிரலாக மொத்த உயரமாக வரும். என்ன மொத்த உயரமாக வரும். அப்போ இதில் பம்பியை நிறுவோம். என்ன ஒன்று நாங்கள் பம்பியை எப்படி நிறுவலாம், இப்போ நீர் முதல் இப்படி இருக்கும், பம்பி இப்படி இருக்கும். என்ன செய்ய போகிறோம், இப்படி இருந்துச்சு, இப்படி நாங்கள் டேங்குக்கு தண்ணியை விட போகிறோம். அப்போ இந்த நீர்மட்டம் இதென்றால் சரி, நீர்மட்டம் இதென்றால் இது உறிஞ்சி நிரல், இது இறக்க நிரல். அப்போ இங்கே மொத்த நிரல் எவ்வளவு, நாங்கள் நீர் உயர்த்த போகிற மொத்த நிரல் இந்த அளவு. அப்போ இந்த இடத்துல மொத்த நிரல் என்ன செய்யுது, உங்களுக்கு குறைவடையுது. ஏன்னா மொத்த நிரல் குறைவடையுது. இந்த இடத்துல மொத்த நிரல் கூடவா இருக்கு. அப்போ அங்கே ஏச் என்பதில் செல்வாக்கு செலுத்தும் இந்த பம்பியை நிறுவுகின்ற இடம் உங்களுக்கு செல்வாக்கு செலுத்தும். ஏன்னா அப்போ அந்த ஏச் என்ப காரணியில் நீங்கள் பம்பியை நிறுவுகின்ற இடம் செல்வாக்கு செலுத்துறதால அப்போ நாங்கள் அந்த பம்பி நிறுவுகிற இடமும் செல்வாக்கு செலுத்தும் எந்த இடமும். அடுத்த நீரை பம்பும் நேர அளவு. ஏன்னா இப்போ நீரை பம்புகின்ற எவ்வளவு நேரத்துக்கு நீரை தொடர்ச்சியாக இறைச்சி கொண்டிருக்க போகுது, ஏன்னா வெளியேற்றி கொண்டிருக்க போகுது, 1 மணித்தியாலத்துக்கா, அரை மணித்தியாலத்துக்கா, இல்லை 10 நிமிஷத்துக்கா என்பதை நாங்கள் அது நேர அளவாக இருக்கும். இப்போ நாங்கள் தூவல் நீர்ப்பாசனங்களுக்கு பம்பி பாவிக்க போகிறோம்னா என்ன செய்யும், ஒரு 15 நிமிடம் 20 நிமிடத்தோட பம்பியை நாங்கள் நிறுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி நாங்கள் பாத்தி முறை நீர்ப்பாசனம்னா என்ன செய்வோம், 2, 3, 4 மணித்தியாலம் அந்த பம்பி இயங்க வேண்டிய தேவை இருக்கும். இப்போ வீட்டு பாவனை கண்டா என்ன செய்வோம், நாங்கள் ஒரு 15-20 நிமிஷத்தில் நிறுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போ எவ்வளவு நேரம் அங்கே அந்த பம்பு இயங்குது என்றதை நாங்கள் அடிப்படையாக கொண்டால் அந்த வேலை என்ன செய்யும், இப்போ நேரம் ஏன்னா அது கோஸ்ட் எவ்வளவு நேரம் அந்த பம்பி இயங்கி கொண்டிருக்குது என்பதை அடிப்படையான அந்த காரணிலையும் இது செல்வாக்கு செலுத்தும். அப்போ இது என்ன, அதாவது நீர் தேவை, நீர் முதல் அமைந்துள்ள இடம், பம்பியை நிறுவும் இடம், பம்பி இயங்குகின்ற நேர அளவு, இந்த 4 காரணிகளும் என பம்பி ஒன்றுன்ற வலுவை கணித்தல்ல செல்வாக்கு செலுத்தும். அடுத்தபடியாக அந்த நீர்ப்பம்பியை தெரிவு செய்யும் போது நீர்ப்பம்பி ஒன்றை நாங்கள் பயன்பாட்டுக்கு தெரிவு செய்ய போகிறோம் என்றால் என்னென்ன காரணிகளை நாங்கள் கவனத்தில் கொள்ளணும்ன்றதை நாங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போறீர்கள், உங்களோட தேவைக்கு நீர்ப்பம்பி ஒன்றை வேண்ட போறீர்கள். அப்போ அந்த நீர்ப்பம்பியை நீங்கள் தெரிவு செய்ய சில காரணிகளை கருத்தில் கொண்டு தான் நாங்கள் அந்த நீர்ப்பம்பியை போய் கடையில் வாங்குவோம். இப்போ என்ன தேவை, எங்கே நாங்கள் என்ன நீர் முதலுக்கு பாவிக்க போகிறோம் என்றதை அடிப்படையாக கொள்ளணும் செய்கிறோம். முதலாவது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா என்ன, நீர் முதல்ன்ற மீள் நிரம்பல் வீதம், நீர் முதல்ன்ற மீள் நிரம்பல் வீதத்தை பாருங்கள். அதாவது எங்களோட ஒவ்வொரு நீர் முதல்லையும் அதின் நீர் முதல் என்ன செய்யும், வேறுபடும். அதாவது ரீசார்ஜ் மீள் நிரம்பல் வேறுபடும். ஒரு கிணறு என்று எடுத்துக்கொண்டோம்னா ஒரு கிணறு வேகமாக என்ன செய்யும், மீள் நிரம்பிக் கொண்டிருக்கும். ஒரு கிணறு மெதுவாகத்தான் மீள் நிரம்பும். அப்போ இந்த மெதுவாக மீள் நிரம்புகிற கிணத்துக்கு நாங்கள் என்ன செய்ய, மைய நீக்க பம்பிய பாய்ப்புமாக இருந்தால் என்ன நடக்கும், அது உடனடியாக முழு நீரையும் வெளியேற்றும். அதுக்கு மீள் நிரம்பல் நடைபெறாது, அதுக்கிடையில் மீள் நிரம்பல் நடைபெறாது. அப்போ உடனடியாக என்ன செய்யும், கிணத்தில் உள்ள முழு நீரும் வெளியேற்றப்பட்டுரும். அப்போ அவ்வாறான மெதுவாக மீள் நிரம்பல் நடைபெறுகின்ற கிணறுகளுக்கு அல்ல நீர்முதல்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும், வெளியேற்று வீதம் குறைந்தது,
அதாவது வெளியேற்று வீதம் குறைந்த நீர்ப்பம்பிகள் அல்லது எங்கள்கிட்ட முசல வகை பம்பிகள், அதாவது ஒற்றை அடிப்பு செயற்பாடுனா மாறா கனளவு நீரை வெளியேற்றும் என்று போன வகுப்பில் பார்த்துனாங்களே. அப்போ அந்த மாறா கனளவு நீரை வெளியேற்றுகின்றபடியால் அது வெளியேற்றக்கு என்ன செய்யும், திருப்பி அந்த நீர் முதல்ல இருந்து நீர் அந்த இடத்துக்கு வரும். அப்போ மாறா நீர்முதல்களை வெளியேற்றுவதற்காக நாங்கள் எது செய்யலாம், இப்போ முசல வகை பம்பிகளை நாங்கள் பயன்படுத்தலாம் அல்லது நீர் வெளியேற்று வீதம் குறைந்த பம்பிகளை நாங்கள் பயன்படுத்தலாம். எதுக்கு, நீர் முதல்கள் மீள் நிரம்பல் குறைவாக இருப்பது, நீர்முதல்ட மீள் நிரம்பல் குறைவாக இருக்கின்ற நீர்முதல்களுக்கு அதை பாவிக்கலாம். அப்போ அது கட்டாயம் நாங்கள் கவனம் செலுத்தணும், என்ன எவ்வளவு அந்த ரீசார்ஜ் பண்ணுதுன்றது. அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இறக்கல் வீதம் என்ன, அதாவது பாய்வு வீதம், எவ்வளவு நீர் பாய்ஞ்சு வெளியேற்றுது, ஓரளவு நேரத்தில் எவ்வளவு நீர் வெளியேற்றுகின்றதுன்றது அந்த பாய்வு வீதம். அப்போ எங்களோட தேவை என்ன இருக்குது, அதாவது எங்களோட விவசாய தேவையா அல்லது என்ன வீட்டு தேவையா, அப்போ அதுகளை நாங்கள் பார்க்கணும். இவ்வளவு பாய்வு வீதம் என்ன, அந்த பம்பி எவ்வளோ ஓரளவு நேரத்தில் எவ்வளவு நீரை வெளியேற்றுது. அப்போ எங்களுக்கு ஓரளவு நேரத்தில் என்ன 1000 லிட்டர் வெளியேற்றுகின்றது வேணுமா அல்லது ஓரளவு நேரத்தில் 5000 லிட்டர் வெளியேற்றுகின்றது வேணுமா என்றதை நாங்கள் என்ன செய்வோம், பார்த்து தெரிவு செய்ய வேண்டிய இருக்கும். அது இறக்கல் வீதமாக இருக்கும். அடுத்து மொத்த நிரல். ஏன்னா மொத்த நிரல்ன்றது நாங்கள் எங்களுக்கு தேவையான, அதாவது நில நீர்மட்டத்தில் நிலக்கீழ் நீர்மட்டம் இல்லை நீர் முதல் நீர்மட்டத்திலிருந்து எவ்வளவு உயரத்துக்கு நீரை கொண்டு போக போகிறோம். அப்போ உங்களோட வீட்டில் நீங்கள் வீட்டில் தண்ணி தொட்டிகள் கட்டியிருந்தால் அல்லது மேலே வீடு கூரைகளில் வைக்கின்ற நீர்த்தாங்கிகள் அமைத்திருந்தால் அந்த நீர்த்தாங்கி உங்களோட நீர் முதல் நீர்மட்டத்திலேருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ அதுக்கேற்ற பம்பியை நாங்கள் என்ன செய்யணும், தெரிவு செய்யணும். அந்த அதை விட எட்டுன்னு சொல்லுவோம், அதாவது உயர்த்தல் நிரல் குறைந்த அல்ல மொத்த நிரல் குறைந்த பம்பியை தெரிவு செய்தோம் அந்த டேங்குக்கு நாங்கள் தொட்டிக்கு நீரை ஏற்ற முடியாது. அப்போ அந்த கட்டாயம் அது இந்த மொத்த நிரலை நாங்கள் என்ன செய்யணும், பார்க்கணும், எவ்வளவு உயரத்துக்கு அந்த நீரை வெளியேற்றும் என்பது. அடுத்தது பெறக்கூடிய சக்தி முதலும் ஏன்னா அதை அளவு. இப்போ எங்களுக்கு ரெண்டு சக்தி முதலை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்கிறோம், பம்பிகளை இயக்குறோம், நீர் பம்பிகளை இயக்கி கொண்டு வரோம். ஒன்று மின்னிலை இயங்குகிற மோட்டார், மற்றது எரிபொருளை இயங்குகிற என்ஜின். ஆனால் 2 வகையான நீர்ப்பம்பிகளை நாங்கள் பொதுவாக பயன்படுத்தி வரோம். இந்த தோட்டங்களுக்கு நாங்கள் பொதுவாக தோட்டங்களுக்கு என்ஜின் வகையான பம்பிகளை பாவிக்கிறோம். ஏன், பொதுவாக தோட்டங்களுக்கு மின் இணைப்புகள் பெறுவது சிரமம். அது என்ன, மின் இணைப்புகளை பெறுவது சிரமம் என்றபடியால் அப்போ அங்கே என்ன, அந்த மின்னண்ட சக்தி முதல்ல நாங்கள் அதில் பெறலாது. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யணும், நாங்கள் என்ன என்ஜின் வகையான நீர்ப்பம்பிகளை தெரிவு செய்வோம். அல்லது மின் இணைப்புகளை பெறக்கூடிய இடம் என்றால் நாங்கள் அந்த இடத்துக்கு என்ன செய்யலாம், எங்களோட மின் மோட்டர்களை தெரிவு செய்யலாம். அப்போ அதையும் கவனத்தில் கொள்ளணும். அந்த சக்தி முதல் எங்கள்கிட்ட கிடைக்கிற அளவும் அதே நேரம் எவ்வளோ அளவு கிடைக்குது, ஏன்னா போதுமான அளவு கிடைக்குதா என்பதையும் நாங்கள் பார்க்கணும். இப்போ நாங்கள் மின் இணைப்பு பெற்றாலும் அடிக்கடி மின் இணைப்பு துண்டிக்கப்படுகின்ற பிரதேசமாக இருந்தால் அது எங்களுக்கு பொருத்தமற்றதாக இருக்கும். ஏன்னா அப்போ அந்த இடத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும், என்ஜின் வகையான பம்பிகளைத்தான் தெரிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கும். ஏன்னா அப்போ அது வரும். அடுத்தது பம்பியின் உதிரி பாகங்களுக்கான கிரியமும் பயன்படுத்தன்மை. ஏன்னா பம்பின் உதிரி பாகங்கள் ஒரு நீர்ப்பம்பி என்றால் அந்த நீர்ப்பம்பியில் என்ன சொல்லப்படும், இப்போ இம்பலர் இருக்கும், நாங்கள் அதாவது போதிகைகள் இருக்கும், ஓட்டசீல் என்று சொல்லப்படுகின்ற நீர்முத்திரைகள் இருக்கும், மற்றது அதாவது மோட்டர் என்றால் எங்கட அதாவது அமைச்சர் என்று சொல்லப்படுகின்ற கோயில்கள் சுற்றப்பட்ட அமைச்சர்கள் இருக்கும். அப்போ இவைகளின் கிரியம் எவ்வளவு செலவாகும், அப்போ அந்த செலவை நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா பியரிங்னு சொல்லப்படுகின்ற போதிகைகளுக்கு எவ்வளவு செலவாகுது, ஏன்னா அதாவது இம்பலர் என்று சொல்லப்படுகின்ற இம்பலரில் பார்த்தீங்கன்னால் ஏன்னா எங்களோட சாதாரணமாக இரும்பிலான இம்பலரும் இருக்குது, பித்தளையிலான இம்பலரும் இருக்குது. அப்போ அதில் என்ன இதுக்கு செலவு கூடன்ட்டு நாங்கள் பார்த்துக்கொண்டோம்னா பித்தளைக்கு செலவு கூட. அப்போ அதுகள் எல்லாம் நாங்கள் என்ன செய்யணும், இங்கே உதிரிப்பாகங்கள்ட்ட கிரியங்களை நாங்கள் பார்த்து கொள்ளணும். ஏன்னா இப்போ இது இப்போ சந்தர்ப்பங்கள் என்றால் நாங்கள் துருப்பிடிக்கிற சந்தர்ப்பங்களில் நாங்கள் பித்தளையாலான இம்பலர்களை பாவிப்போம். அப்போ அதுகளை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டி இருக்கும். பயன்படுத்தன்மை எவ்வளவு காலத்துக்கு பயன்படுது, இப்போ சொன்னான் ஏன்னா உபர்த்தன்மையான பிரதேசங்களுக்கு நாங்கள் என்ன செய்யலாது, இரும்பிலான இம்பலர்களை பாவிப்பது கஷ்டம். அப்போ அந்த இடங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும், பித்தளையிலான இம்பலர்களை பாவிக்கணும். பித்தளையிலான உரைகளை அதாவது பம்பி உரைகளை கொண்ட பம்பிகளை பாவிப்போம்ண்டா அந்த இடங்கள்ல என்ன நடக்கும், அது பயன்படுத்தன்மை நீடித்ததாக இருக்கும். அப்போ நாங்கள் அந்த சந்தர்ப்பத்திலையும் என்ன செய்யணும், பம்பிகளை இவ்வாறு
கவனத்தில் கொள்ளுவோம். அடுத்த மேலும் ஒன்று பார்த்தீங்களென்றால் அதுக்கு நாங்கள் செலுத்தத்தக்க விலை, அதாவது காசு எவ்வளவு அதிൻ്റെ விலை என ஒரு பம்பி ஒன்றை நாங்கள் வாங்க போகிறோம் என்றால் பல்வேறுபட்ட விலையில் பம்பிகள் சந்தையில் காணப்படுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 8,000க்கு இருக்கும், 12,000க்கு இருக்கும், 15,000க்கு இருக்கும், ஒவ்வொரு விலைகளில் அந்த பம்பிகள் இருக்குது. அப்போ எங்களோட தேவை என்ன, ஏன்னா எங்களோட குறைந்த தேவை என்றால் நாங்கள் விலை குறைந்த பம்பிகளை கொள்வன செய்ய முடியும். அப்போ எங்களோட தேவையை அடிப்படையாக கொண்டு தான் நாங்கள் இங்கே எல்லாமே செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அப்போ பம்பின்ற விலை தேவை குறைவாக இருந்தால் விலை குறைந்த பம்பிகளை நாங்கள் வேண்டலாம். தேவை பெரிய தேவையாக இருந்தால் விலை கூடிய பம்பியத்தை நாங்கள் வேண்டுவோம். அப்போ அந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், விலையை, அதாவது செலுத்தத்தக்க விலை எவ்வளவுன்றதை நாங்கள் அதில் பார்த்து கொள்ளுவோம். அப்போ அது வரும். அடுத்தது நீரின் தரம் அல்ல நீரின் தன்மை என்று சொல்லுவோம். இப்போ எங்களோட நீர்முதல்களில் இருந்து நாங்கள் அதாவது தூய நீரையும் எடுத்துக்கொள்ளுவோம். சில நேரம் என்ன செய்ய போகிறோம், கழிவு நீரையும் பம்ப வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கும். சில இப்போ நீங்கள் அதாவது தோட்டங்கள் எங்களோட வயல்களுக்கு நீங்கள் போனீங்கள் என்றால் அங்கே உள்ள கிணறுகளில் என்ன செய்யும், அடையல்கள் எங்களோட களிகள் எல்லாம் அதுக்கெல்லாம் அந்த நீருக்குள்ள காணப்படும். அப்போ அவ்வாறான நீரையும் பம்ப வேண்டி இருக்கும். ஆனால் பொதுவாக நாங்கள் வீட்டுக்கு என்ன செய்வோம், தூய நீரத்தை தான் பம்ப போகிறோம். அப்போ அந்த தூய நீரை பம்புகிறதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் மூடிய இம்பலர் என்று சொல்லப்படுகின்ற மூடிய இம்பலர் கொண்ட பம்பிகளை தான் பாவிப்போம். இந்த கழிவு நீர்களை நாங்கள் பம்போணும் என்றால் அரை திறந்த அல்லது திறந்த இம்பலர்களை நாங்கள் பாவனைக்கு உட்படுத்துவோம். ஏன், இப்போ இந்த மூடிய இம்பலர் என்றால் கழிவு நீர் என்ன செய்யும், அதுக்குள்ளே போய் அந்த 2 மூடிய அடைப்பு நடுவில் ஒரு இடைவெளி தான் இருக்கும். அந்த இடைவெளிக்குள்ள என்ன செய்யும், அந்த கஞ்சல்கள் அடைசல்கள் போய் அடைந்து கொள்ளும். அப்போ நீர் வெளியேற்று வீதம் பிறகு குறைஞ்சு கொண்டு இருக்கும். ஆனால் திறந்தது என்றால் அங்கே அடைபடுறதுக்கான துவாரங்கள் எதுவுமே இருக்காது. அப்போ அதனூடாக என்ன செய்யும், வெளியேற்றப்படும். அப்போ நாங்கள் நீரின் தன்மையில், அதாவது கழிவுகள் கலந்த நீரென்றால் திறந்தது அல்லது அரை திறந்த இம்பலர்களையும், தூய நீரென்றால் மூடிய இம்பலர்களையும் நாங்கள் பாவிச்சு கொள்ள முடியும். அடுத்தது என்ன நோக்கம், நாங்கள் விவசாயம், வீட்டு பாவனை, கைத்தொழில் பாவனை என்ற ஒவ்வொரு பாவனை கண்டு நாங்கள் நீரை பயன்படுத்துகிறோம். இப்போ விவசாயம் என்றால் என்ன செய்யும், எங்களுக்கு அதிகளவான நீரை வெளியேற்ற வேண்டியே இருக்கும். அதே நேரம் என்ன செய்ய போகிறோம், நீர் முதல்லேருந்து மேற்பரப்புக்கு நீரை உயர்த்தினால் போதும். அப்போ அது எங்களுக்கு. அதே நேரம் அந்த நீர் முதல்லேருந்து நீரை நீங்கள் விவசாயத்துக்குன்றக்கு நாங்கள் அதிகளவு நீர் தேவை. அப்போ வெளியேற்று வீதம் அதிகளவு கொண்டதாக இருக்கணும். ஆனால் வெளியேற்று வீதம் அதிகளவு கொண்டதாக இருக்கணும் நாங்கள் விவசாயத்துக்காக இருந்தால். அதே நேரம் நாங்கள் வீட்டு பாவனைக்காக இருந்தால் எங்களுக்கு 4000 லிட்டர் பவர், அதாவது ஒரு மணித்தியாலத்துக்கு 4000 லிட்டர் ஏற்றக்கூடியதாக வெளியேற்றக்கூடியதாக இருந்தால் காணும். ஏன், நாங்கள் மேலே வைக்கிற நீர் தொட்டிக்கும் நீர் தாங்கிக்கும் எங்களுக்கு வீட்டில் உள்ள பாவனைக்குமாக நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்வது அது போதுமானது. ஆனால் விவசாய தேவைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அதிகளவான நீரை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறதால நாங்கள் அந்த பம்பிகளை பாயும். அதே நேரம் நாங்கள் எங்களோட ஸ்ப்ரிங்க்லர், அதாவது தூவல் நீர்ப்பாசனத்துக்காக இருந்தால் அந்த நீர்ப்பாசனத்துக்கு என்ன செய்யணும், எங்களோட அமுக்கம் கூடியது, ஆனால் நீரை நிறைய அமுக்கத்தில் வழங்கணும். அப்போ நீரை அமுக்கத்தில் வழங்கணும்னு என்ன செய்யணும், எங்களுக்கு அதுன்ற வேல்யூ உயர்வாக இருக்கணும். வேல்யூ உயர்வாக இருக்கிற பம்பிகளை நாங்கள் தெரிவு செய்வோம். அப்போ என்ன நோக்கம்ன்றது எங்களுக்கு அங்கே செல்வாக்கு செலுத்தும். ஆனால் நாங்கள் பம்பியை தெரிவு செய்ய எங்களுக்கு என்ன தேவை இருக்குன்றதை நாங்கள் அடிப்படையாக கொண்டு பம்பின்ற இதை தெரிவு செய்வோம். அடுத்த நீர்முதலிൻ്റെ ஆழம். இப்போ பொதுவாக எங்களோட நீர்முதல்கள்ன்ற நாங்கள் கிணறுகள் அதிலுக்கு பாவிக்கிறோம். எங்களோட பம்பிகள உறிஞ்சல் உயரம் பொதுவாக 10 மீட்டர்னு சொல்லியிருக்கிறோம். 10 மீட்டர்னு முதலே சொல்லப்படும். அப்போ அந்த 10 மீட்டருக்கு கீழே நீர்முதல் போகுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அந்த பம்பிக்கு நாங்கள் பயன்படுத்த முடியாமல் போகலாம். அடுத்த நீர் முதல்னு ஆழம். இப்போ நீர் முதல்ன்ற ஆழம் நாங்கள் முதலே பார்த்தினாங்க 10 மீட்டருக்கு, நீர் உறிஞ்சல் நிரல் 10 மீட்டர். அந்த 10 மீட்டருக்கு கீழே நீர் முதல்ன்ற ஆழம் செல்லுமாக இருந்தால் எங்களை இந்த பம்பிகளால் நீரை மேல் உயர்த்த முடியாது. அப்போ அந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் என்ன செய்யணும் என்றால், அதாவது நீரில் அமிழ்த்தும் பம்பிகள் என்று சொல்லப்படுகின்ற சப்மர்சிபிள் பம்ப் சந்தைகளில் காணும். அப்போ அந்த பம்பை நாங்கள் என்ன செய்வோம், வேண்டி பம்பிகளை பாவிப்புமாக இருந்தால் நீரை உயர்த்த முடியும். அப்போ நீர்முதல் ஆழம் கூட கூட நாங்கள் பாவிக்கின்ற பம்பிகளும் வேறுபடும். அப்போ இவைகள் கவனத்தில் செலுத்த வேண்டிய விடயங்கள் ஆகும். அடுத்தது இதில் நாம் சொல்லப்பட்ட தள்ளின்ற 3 வகைகளும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அதாவது இது திறந்தது, அரை திறந்தது, மூடியது. அப்போ இது அங்கே நாங்கள் எங்களோட பம்பிகளில் காணப்படுகின்ற 3 வகையான இம்பலர்கள், தள்ளிகள். நாங்கள் பம்பி ஒன்றை நிறுவேக்கு என்னென்ன விடயங்களை கவனம் செலுத்தணும். இப்போ நீர் முதல்ல நீங்கள் கொண்டே பம்பியை நிறுவ போறீர்கள். முதலாவது விடயம் பார்த்தீங்கன்னா உறிஞ்சு உயர்த்தல் நிரல், அதாவது உறிஞ்சு உயர்த்தல் நிரல் எவ்வளவு இது பார்த்தீங்கன்னா நீர் மேற்பரப்பு கிட்டியதாக இருக்கணும்.
அதாவது நீர்முதல்ல இருந்து எங்களோட பம்பின்லேருந்து நீர்முதல் அது குறுகியதாக இருக்கணும். நீண்டதாக இருந்தால் அது என்ன செய்யும், எங்களுக்கு கொஞ்சம் வலு வந்து கூடுதலாக பயன்படுத்தப்படும். அதே நேரம் எங்களோட நீர்முதல் ஆழம் என்ன செய்யும், நீர்முதல் மட்டம் வந்து எங்களுக்கு காலத்துக்கு காலம் வேறுபடும். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்வோம் என்றால், எங்களோட நீர்முதலின மட்டம் எந்த மட்டத்துக்கு போய் இறங்கி நிற்கிது, கடைசி இறுதியான மட்டம் எவ்விடத்தில் நிற்குதோ அதுக்கு சற்று கீழாக என்ன செய்யணும், நாங்கள் அந்த பம்பின் இது ஃபுட்பால்களை அமைக்கக்கூடிய மாதிரி நிறுவனம், அதுவும் வரும். அடுத்தது ரெண்டாவது விடயம் வந்து பார்த்தீங்கன்றால், எங்களோட வானிலை தாக்கங்கள், இது மழை, வெப்பம், சூரிய ஒளி போன்றவற்றால் என்ன செய்யும், பம்பி பழுதடையாம். இப்போ மழையில் நினைஞ்சால் அது துருப்பிடிக்கும். அப்போ அதை நாங்கள் தவிர்க்கணும். அதே நேரம் வெப்பத்தாலையும் என்ன செய்யும், அது எங்களோட பம்பின் உடல்கள் வெப்பம் ஏறுவதால் என்ன செய்யும், அதிக வெப்பமாக அந்த உடல்கள் காணப்படும். அந்த நேரம் நாங்கள் பம்பியை இயக்க இன்னும் வெப்பமடைந்து அந்த உள்ளுக்குள்ள கோயில்கள் என்று சொல்லப்படுகின்ற பகுதி எரியலாம். அடுத்த வந்து கள்ளர்கள், அதாவது நீங்கள் பொதுவாக எல்லா பிரதேசங்கள்லேயும் வந்து கல்வர்கள் தொல்லை இருக்குது. அப்போ அந்த கல்வர்கள் அதை கொண்டு செல்லாமல் பாதுகாப்பதற்குரிய அப்போ நாங்கள் இதுகளுக்கு எல்லாம் என்ன செய்ய போகிறோம், ஒரு அறை ஒன்று கட்டி அந்த அறைக்குள்ளே வைக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எளிதாக சென்று சேரணும். ஏன், இப்போ நாங்கள் அந்த பம்பிகளில் நாளாந்தம் செய்கின்ற கர்மங்கள் இருக்குது, பராமரிப்பு கர்மங்கள், அந்த கர்மங்களை போய் செய்யணும். அதாவது நீர் ஒழுகுதா என்றது எல்லாத்தையும் போய் நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அந்த பார்க்க வேண்டிய தேவைக்கு அடிக்கடி போகணும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், இலகுவாக சென்றடையக்கூடிய இடமாக நாங்கள் அதை அமைச்சு கொள்ளணும். அடுத்த நீங்கள் பார்த்தீங்கன்றால், நாங்கள் பம்பி தொழிற்படைக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் உண்டு, அதிர்வொண்டு உருவாகும் தான். அப்போ அந்த அதிர்வை தாங்கிறதுக்கு ஒரு நிலையான அல்லது தாங்கக்கூடிய ஒரு அத்திவாரம் ஒன்று போடுவோம். அப்போ நாங்கள் அதில் வைப்ரேஷன் பேட்டர்ன் சொல்லப்படுகின்ற அதிர்வை தாங்கக்கூடிய படைகளையும் நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டிய தேவை இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே உறிஞ்சு மற்றும் இறக்க குழாய்கள் வந்து நேரியதாக இருக்கணும். சொல்லுவினோம், அதாவது பெண்டுகள், வளைவுகள் வந்து போடுகிற, அதாவது பொருத்துகின்ற அளவை நாங்கள் குறைச்சி கொள்ளணும். அப்போ தான் என்ன செய்யும், சக்தி இழப்பு குறைவாக இருக்கும். அப்போ இறக்க குழாய் மற்றும் உறிஞ்சு குழாய்களில் நாங்கள் பயன்படுத்துகின்ற வளைவுகளை குறைக்கணும். அதே நேரம் அதுகள் வந்து நீளம் குறைவாகவும் இருந்தால் நல்லது இப்போ இல்லாட்டி நான் முதலே சொன்னேன், பிரதான உராய் விளப்பு பைப்புகளை தூரத்துக்கு கொண்டு போய்க்க அந்த உராய் விளப்புகள் வருகின்றவடிகள். அப்போ அதை நாங்கள் குறுகியதாக இருக்கணும். மற்றது உறிஞ்சு குழாயை நாங்கள் காற்றிறக்கமாக பூட்டணும். அதாவது நாங்கள் உள்ளுக்கு வழி சிறைப்பட்டிருந்தால் என்ன செய்யும், நீர் பம்பி தொழிற்படாது. அது முதலே பார்த்துனாங்க. அப்போ காற்று இறுக்கமாக பூட்டினாத்தான் என்ன செய்யும், நீர் தொடர்ச்சியாக வெளியேறும். ஏர் டைட்டாக நாங்கள் அதை பூட்டணும்னு சொல்லுவோம். மைய நீக்க பம்பியை நாங்கள் சராசரியாக பராமரிக்கும் விதம். இப்போ பராமரிப்பில் நாங்கள் தினசரி பராமரிக்கிற இருக்குது, வாரத்துக்கு ஒரு பராமரிக்கிற இருக்குது, மாதத்துக்கு ஒருக்கா பராமரிக்கிற இருக்குது. அப்போ தினசரி பராமரிப்பு என்பது நாங்கள் அந்த பம்பியில் நீர் ஒழுகுதான்றதை நாங்கள் தினசரி போய் பார்க்கணும். ஏன் ஒன்று ஃபுட்பால் நாங்கள் பூட்டினது பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது எங்களோட பம்பிகளால் கசிவு ஏற்படலாம். அப்போ அதனூடாக பம்பிகள் என்ன செய்யும், வேலைக்கு துருப்பிடித்து பழுதடையும். அப்போ நாங்கள் அதை போய் தினசரி பராமரிக்கணும். மற்றது அந்த பம்பிக்கு போகின்ற மின்னோட்டம், வோல்டேஜ் எல்லாம் ஒழுங்காக இருக்குதுன்றதை நாங்கள் பார்க்கணும். அல்லது பம்பி என்ன செய்யும், எரிஞ்சிடும், அதை அடிச்சிட்டுன்னு சொல்லி நான் மோட்டார் அடிச்சிட்டுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காக நாங்கள் இதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் டெய்லி செக் பண்ணினோம் என்றால் நல்லது, எங்களோட பம்பியின் ஆயுளை கூட்டக்கூடியதாக இருக்கும். அடுத்து வந்து வாரத்துக்கு ஒருக்கா நாங்கள் செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அந்த மோட்டரில் இருந்து, அதாவது பம்பியிலிருந்து சத்தம் ஏதாவது மாறி வருதான்றதை நாங்கள் பார்க்கணும். ஏன்னா வேறு சத்தங்கள் உருவாகினால் அந்த சத்தங்களை நாங்கள் இன்னத்தால் வருதுன்ற ஆராய்ஞ்சு அதை நாங்கள் தீர்க்கிறதுக்கு அதை செய்வோம். அடுத்தது மாதத்துக்கு ஒருக்கா நாங்கள் செய்கிற பிரச்சனைகள் செய்ய வேண்டிய கர்மங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட அதாவது போதிகைகளுக்கு வந்து நாங்கள் மசகு எண்ணெய்கள் இடணும். அதாவது ரேசர்ன்னு சொல்லுவோம், போதிகைகள், அதுகளுக்கு நாங்கள் மசகு எண்ணெய் விட வேண்டி இருக்குது. மற்றது வந்து பாகங்களை நாங்கள் என்ன செய்யணும், மோட்டர் அதுகளை வந்து துடைச்சி தூய்மையாக நாங்கள் அதை வேணும் மாதத்துக்கு ஒருக்கா. அது அதே நேரம் அதில் ஏதாவது பகுதிகள் தேய்ந்திருந்தால் அந்த பகுதிகளை வந்து நாங்கள் என்ன செய்யணும், நீக்கி புதிய பகுதிகளை இணைத்து கொள்ளணும். அப்போ இது வந்து ஒரு பம்பியை நாங்கள் ஸ்தாபித்து பராமரிக்கிற செய்கிற கர்மங்களாக இருக்கும். அடுத்த விடயம் நீங்கள் பார்த்தீங்க என்றால், ஒரு பம்பியில் வந்து பிரச்சனைகள், அதாவது குறைபாடுகள் உருவாகும். அந்த குறைபாடுகள் என்ன காரணங்களால் உருவாகுது, அந்த குறைபாடுகளை இவ்வாறு தீர்த்து கொள்ளலாம் என்றதை நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். முதலாவது வந்து பார்த்தீங்க என்றால், மோட்டரில் வந்து வளமைக்கு மாறான ஒலி எழும்புது. இப்போ வளமையாக இயங்கி கொண்டிருக்கும் நீங்கள் கிணத்தடியில் வச்சு இயங்கினீங்கள் என்றால் உங்களோட வீட்டுக்கு கூடி அந்த மோட்டர் இயங்குகிற சத்தம் கேட்காது.
ஆனால் இந்த சத்தம் என்ன செய்யும், இப்போ உருவாயினால் அடுத்தடுத்த வீடுகளுக்கோ அங்காலேயோ உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும். ஏன்னா மோட்டரில் சத்தம் இயங்குறது கேட்கும். அப்போ அதுக்கு என்ன காரணம்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள போதிகைகள் தேஞ்சிருக்கும், அதாவது போதிகைகள் பழுதடைந்திருக்கும். நாங்கள் சொல்லுவோம் ரேசர்ண்டு பேச்சு வழக்கில் சொல்கிறோம் நாங்கள், அந்த ரேசர் போதிகைகள் தேஞ்சிருக்கும். அப்போ அதை நாங்கள் என்ன செய்யலாம், அந்த ரேசரை மாற்றினோம் என்றால், புதிய ரேசர் அல்ல புதிய போதிகையை மாற்றி விட்டோம் என்றால் அது இந்த சத்தம் இல்லாமல் போகும். அப்போ அதை எடுத்து அதே மாதிரி அங்கே நாங்கள் சொல்லுவோம் ப்ரஷ் அண்டு தூரிகைகள், ஏன்னா அதாவது உள்ளுக்கு ஒரு ப்ரஷ் கட்டின்னு சொல்லுவோம், அந்த தூரிகைகள் இருக்கும், அது தேஞ்சாலும் அந்த சத்தம் வரும். அப்போ அதை என்ன செய்வோம், நாங்கள் அந்த தூரிகையை மாற்றி அமைச்சு விட்டோம்னா அந்த சத்தம் வராது. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மின் மோட்டார் இயங்குறதுக்கு வந்து சூச்சை போட்டுட்டோம், ஆளியை போட்டாலும் என்ன செய்யுதாங்க இயங்கையில், மின் மோட்டார் இயங்கையில். அப்போ என்ன காரணம் அதுக்கண்டு வந்து பார்த்தீங்களென்றால் என்ன, ஒன்று வந்து டிஓசி ஆளிகள், அதாவது டிஓசி ஆளி என்று சொல்லப்படுகின்றது வந்து என்ன, நாங்கள் சாதாரணமாக பாவிக்கின்ற ஆளி வந்து ஒரு சுவிட்ச், இதில் நாங்கள் 2 இருக்கும், அதாவது சிவப்பு கலரும் பச்சை கலரும் இருக்கும். ஏன்னா நாங்கள் அந்த பச்சை அமர்த்தினா தான் வேலை செய்யும், சிவப்பு அமர்த்தினா நின்றும். அப்போ அந்த சந்தர்ப்பங்கள் என்ன செய்யும், என்ன அந்த டிஓசி ஆளி துண்டிக்கப்பட்டிருந்தால் மின் மோட்டார் இயங்காது. அப்போ நாங்கள் அதை போய் என்ன செய்யணும், சரி பார்த்து கொள்ளணும், ஏன் இயங்கலைன்னா அந்த டிஓசி ஆளியை சரி செய்து அதை போட்டு விட்டோம்னா சரி. அல்லது என்ன செய்யும், அங்கே இடைகளில் என்ன செய்யும், மின்படங்கள் அறந்திருக்கலாம், என்ன எங்களுடைய பிராணிகள் எலி போன்ற பிராணிகள் அந்த மின்படங்களை வெட்டி இருக்கலாம், அல்லது ஏதாவது மின்கசிவு ஏற்பட்ட அந்த மின் படங்கள் எரிஞ்சிருக்கலாம். அப்போ அதை நாங்கள் என்ன செய்யணும் பார்க்கணும். அப்போ அதை பார்த்து அதில் அப்படி ஏதாவது துண்டிப்புகள் ஏற்பட்டால் அதை இணைப்பதனூடாக எங்களோட பம்பியை இயங்க செய்யலாம். அப்போ அது தீர்வாக அமையும். அடுத்தது என்ஜின். அப்போ இப்போ நாங்கள் முதல் பார்த்தது மோட்டார், மின் மோட்டார். இனி என்ஜினில் இயங்குகின்ற பம்பிகளை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ இப்போ என்ஜினை ஸ்டார்ட் பண்ணின உடனே நிற்கிது, என்ஜினை நீங்கள் இழுத்து ஸ்டார்ட் பண்ணோன்னே நிற்கிது. அப்போ அதுக்கு என்ன காரணங்கள் பாருங்கள். என்ஜின் இயங்க தொடங்கிய போதிலும் கணப்பொழுதில் இயக்கம் நின்று விடுதல் என்றதை பார்ப்போம். அப்போ இங்கே என்ன காரணம், நீங்கள் இழுக்க ஸ்டார்ட் வரும் டாக்கு நிற்கும். அப்போ ஒன்று எரிபொருள் இல்லாது, ஏன்னா டேங்கில் வந்து எங்களுக்கு எரிபொருள் இல்லாட்டி என்ன செய்யும், அது அப்படி அவ்வாறு ஒரு செயற்பாட்டை காட்டும். அப்போ எரிபொருளை நாங்கள் நிரப்பி விட்டோம் என்றால் என்ன செய்யும், அந்த குறைபாட்டை நீக்கிக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் என்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஏதாவது ஒரு சிவப்பு பட்டன் ஒன்று இருக்கும், சுவிட்ச் ஒன்று இருக்கும். ஏன்னா நாங்கள் திடீரென என்ஜினை உடனடியாக நிறுத்தணும்னா அதை போய் அமர்த்தி விட்டோம்னா நிற்கும். அது என்னென்றால் அதில் உள்ள தொடுகை வந்து புவித்தொடுப்போடு இணைக்கப்பட்டிருக்கும், அதில் உள்ள வடம் வந்து புவித்தொடுப்போடு இணைக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த சூழ்ச்சி அமர்த்தினா தான் என்ன செய்யும், அந்த புவித்தொடுப்போடு இணைந்து அது வந்து நிறுத்திக்கொள்ளும். அப்போ இந்த புவித்தொடுப்போடு அந்த வடம் ஏற்கனவே தொடுகையிட்டு இருந்தால் அவ்வாறான குறைபாட்டை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம், அதை சீர் செய்து கொண்டோம் என்றால் சரி. அடுத்ததாக வந்து நாங்கள் பார்த்தோம்னா தூசி அழுக்குகள் இருந்தாலும் என்ன செய்யும், அவ்வாறான பிரச்சனைகள் அங்கே ஏற்படுத்தி கொள்ளும். அப்போ நாங்கள் அதை துடைத்து மீண்டும் அதை பொருத்தி கொண்டோம் என்றால் சரியாக அமையும். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் வந்து அதிக வெப்பத்துக்குள்ளார். இது என்ன செய்ய போகிறோம், அங்கே மசகு எண்ணெய், அதாவது நாங்கள் ஓயில் என்று சொல்லப்படுகின்ற மசகு எண்ணெயை நாங்கள் இடுகின்றோம். அப்போ அது என்ன செய்ய போகுது, அங்கே உராய்வுகளை குறைத்து அதே நேரம் அதுவும் என்ன செய்ய போகுது, குளிர்த்தியாக தொழிற்படும். அந்த குளிர்த்தியாக தொழிற்படுறது மற்ற உராய்வுகளையும் குறைப்பதால் வெப்பத்தை குறைக்கும். அப்போ என்ன செய்ய போகிறோம், அங்கே மசகு எண்ணெய் இல்லாதான் பிரச்சனையாக இருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், மசகு எண்ணெயை விட்டோம் என்றால் அந்த குறைபாட்டை நிவர்த்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது என்ஜின் இயங்க தொடங்கிய போதிலும் அதிர்ந்து, முதல் உடனடியாக நிற்கிற, இங்கே இருக்க அதிர்ந்து போட்டு நிற்கிறது. அதிர்ந்து போட்டு நிற்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்களென்றால் என்ன, அதாவது வளி எரிபொருள் தகனம் அடைகிறதுக்கான தீப்பொறி அவத்தை மாறுறது. அதுக்கு நெருக்கல் அவத்தையில் தான் வந்து தீப்பொறி உருவாக்க அங்கே எரியும். அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பத்தில் தீப்பொறி உருவாயினா அப்படி நடக்காது. அப்போ அவ்வாறு இருக்க அது அதிர்ந்து நிற்கும். அப்போ அந்த நாங்கள் என்ன செய்யணும், அந்த நேர ஆயிடியை நாங்கள் சீர் செய்து கொண்டோம் என்றால் சரியாக அமையும். மற்றது எரிபொருள் குழாயில் வந்து வலி தேங்கி இருக்கிறது, ஏன்னா நாங்கள் ஏர் பிளாக்குன்னு சொல்லுவோம், ஏர் இழுத்துட்டு ஏர் பிளாக்குன்னு சொல்லுவோம். அப்போ அவ்வாறான சந்தர்ப்பங்களையும் வந்து என்ன செய்யும், இந்த பிரச்சனை வரும். அப்போ அந்த எரிபொருள் குழாயில் உள்ள வலியை வந்து நாங்கள் நீக்கி விட்டோம் என்றால் சரியாக அமையும். அடுத்தது பம்பி. இப்போ இனி நாங்கள் இந்த ரெண்டும் என்ஜின், அதாவது மோட்டார் என்ஜின் வலு வழங்கியை பற்றி பார்த்தாங்க. இனி இங்கே பம்பியை பற்றி பார்க்க போகிறோம். பம்பியில் வந்து நீங்கள் பார்த்தீங்களென்றால் என்ன நடக்க போகுது, பம்பி இயங்குது ஆனால் நீர் வெளியே வரையில்லை, நீர் வெளியேற்றப்படவில்லை. என்ன காரணம்னு வந்து பார்த்தீங்களென்றால் எங்களோட உறிஞ்சு குழாயில் வந்து என்ன வலி நிரல் இருக்குமாக இருந்தால் என்ன நடக்கும், அந்த நீர் வந்து வெளியேறாது.
உறிஞ்சு குழாயில் வழி சிறைப்படுத்தப்பட்டிருந்தால் நீர் வெளியேறாது. ஏஆர் இழுத்துட்டுன்னு சொல்லி ஏஆர் இழுத்துட்டு நாங்கள் பேச்சு வழக்கில் சொல்லப்படுகின்றது. அப்போ அதுக்கு என்ன செய்வோம்டா, நாங்கள் அந்த பிரைமிங்னு சொல்லப்படுகின்ற பம்பியில் என்ன எங்களோட வெளியேற்று குழாய், அதாவது குழாய்க்கு பக்கத்தில் ஒரு நட்டு ஒன்று இருக்கும், அதுதான் பிரைமிங் திருகின்னு சொல்லுவோம். அந்த பிரைமிங் திருகியை நாங்கள் திறந்து போட்டு அதில் இருந்து என்ன செய்யணும், வெளியில் அதாவது வழியை வெளியேற்றி நீரை விட்டோம் என்றால் அது வெளியேறிடும். அப்போ சீராக தொழிற்படும். அடுத்தது ஃபுட்வேல், அடிவேல்வில் கசிவு வாரது. எங்களோட ஃபுட்வேல்கள் கசிவு ஏற்படுறதால என்ன நடக்கும், நீர் கீழே இறங்கி கொண்டிருக்கும். அப்போ பம்பி குழாயில் என்ன செய்யும், முறிஞ்சு குழாயில் நீர் இருக்காமல் இல்லாமல் போகும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அந்த அடிவேலில் செக் பண்ணணும், அதாவது வடிவாக பூட்டப்பட்டிருக்கான்னு பார்த்து பூட்டணும், அல்லது அது சரி வராட்டி புதிய அடிவேலில் நாங்கள் மாற்றினோம்டா சரி. அதுன்ற அடுத்த பிரச்சனை என்ன பம்பு நீர் வெளியேறாதுட்டு ஒட்டின்னு சொல்லப்படுகிற அச்சு தேய்கிறது, அச்சு தேஞ்சு போயிருக்கு. அப்போ அச்சு தேஞ்சா நடக்க போகுது, அந்த இடைவெளியால் நீர் வெளியேறிக்கொண்டிருக்கும். அப்போ என்ன செய்யும், வெளியேற்றப்படாது. அதுக்குள்ளால் நீர் வெளியேற்று குழாய்களால் நீர் வெளியேறாது. அதே நேரம் என்ன செய்யும், வலியும் உள்ளெடுக்கப்பட்டு பம்பி நீரை வெளியேற்றாது. அப்போ என்ன செய்வோம், நாங்கள் அந்த அச்சை நாங்கள் புதிதாக மாற்றணும். புதிதாக மாற்றிக்க என்ன செய்யணும், அதுக்குரிய நீர்முத்திரை ஓட்டசீலை நாங்கள் புதிதாகவே போடுறோம். அடுத்தது இந்த ஓட்டசீலும் காரணமாக இருக்கும். இது நீர்முத்திரையும் தேஞ்சிருந்தால் அந்த நீர்முத்திரைகளால் என்ன செய்யும், நீர் வெளியேறிக்கொண்டிருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அந்த சந்தர்ப்பங்களில் ஓட்டசீல் நீர்முத்திரையை நாங்கள் மாற்றி விட்டோம் என்றால் என்ன நடக்கும், எங்களுக்கு பம்பி சீராக இயங்கும். அப்போ இது பம்பியில் ஏற்படுகின்ற குறைபாடுகள் மற்றும் அதற்கான காரணங்கள் மற்றும் தீர்வுகள் இப்போ பார்த்து நாங்கள் இனி கேள்வி நேரம். சரி, இப்போ கேள்வி நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்க என்றால் நாங்கள் முதல் சொன்ன ஒரு கூட பம்பின்ற வலு கணித்தல் மற்றும் பம்பின்ற செலவு கோஸ்ட்டை கணிக்கிறதையும் நான் உங்களுக்கு இறுதியில் சொல்லுவேன்னு சொன்னான். அப்போ அதைத்தான் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், பார்க்க போகிறேன். ரைட், இங்கே பாருங்க, கேள்வி தரப்பட்டிருக்கு. பம்பியின் வினைத்திறன் 80 வீதமும் மோட்டரின் வினைத்திறன் 75 வீதமும் உடைய நீர்ப்பம்பி ஒன்று 4 மீட்டர் ஆழமான நீர்முதல் ஒன்றிலிருந்து 6.39 மீட்டர் உயரமான நீர்த்தாங்கிக்கு 2.5 மீட்டர் கியூப் அவர் என்னும் வீதத்தில் நீரை உயர்த்துகின்றது. அப்போ உங்களுக்கு இங்கே நீரின் அடர்த்தி தரப்பட்டு கிலோகிராம் per மீட்டர் கியூப், புவியீர்ப்பு ஆர்முடுகள் கணித்தலுக்கு இலகுவாக 10 மீட்டர் செகண்ட் -2 தந்திருக்கு. அப்போ முதலாவது கேள்வி, பம்பியின் வலு யாது? அப்போ பம்பின்ற வலுவை நாங்கள் இப்போ காண போகிறோம். பம்பின்ற வலுவுக்கு நாங்கள் முதலே சமன்பாடு சொன்னால், இப்போ பம்பின்ற வலு சமன் என்ன, Q rho G H கீழ் 3.6 தர 10/6. சரி, அப்போ உங்களுக்கு Q எவ்வளவு முதல் சொல்லப்பட்டால் 2.5 மீட்டர் கியூப் per hour. சரி, தர நீரின் அடர்த்தி 1000, நீரின் அடர்த்தி 1000. ஜி எவ்வளவு, நான் கணித்தலுக்காக உங்களுக்கு இலகுவாக 10 தந்தான், 10. ஏச் எவ்வளவு, 4 6.39. என்ன 4 6.39 என்றால் 10 டோட்டல் மொத்த உயரம் 10.39. சரி, 10.39. சரி, ரைட். இதன் கீழ் 3.6 தர 10/6. இப்போ கவனிங்க. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த மேலே 10.39ஐயும் 2.5ஐயும் பெருக்கணும். 10.39 2.5 9 45 5 4 மிச்சம், 5 3 15 19 0 1 5. அதே மாதிரி 9 18 3 6 1 7 0 2 2. இப்போ இதை நாங்கள் கூட்டினோம் என்றால், அப்போ இதில் ஏற்கனவே 3 தானம் தள்ளணும். அப்போ 25.975 பேர் 25.975 975 கீழ் இதில் 4 மேலே 10 கீழே 10 அப்போ நாங்கள் என்ன செய்யலாம், 360 போடலாம். ஆனால் 360 போடலாம்.
அப்போ இங்கே என்ன செய்ய போகிறோம்? 25.975 நாங்கள் 36ஆல் பிரிப்போம். சரி, 36ஆல் பிரிச்சிங்கன்றால் 0. இதுக்குள்ள வந்து பார்த்தீங்களென்றால் 7 என்ன 7 வரும். அதாவது 7 5 9 7 6 42 2 4 மிச்சம் 7 3 21 25 ஏன்னா அப்போ 0.7 நாங்கள் கொடுக்கலாம். அப்போ ஏற்கனவே கீழே ஒரு 0.07 என்னவா இருக்கும்? கிலோவாட்ஸாக வரும். 0.07 கிலோவாட்ஸ் என்று வரும். அப்போ இந்த 0.07 கிலோவாட்ஸ் என்ன எங்களுக்கு பம்பின் வலுவாக அமைஞ்சு கொள்ளும். அப்போ இங்கே 0.07 வாட்ஸ். அப்போ மின் மோட்டருக்கு வழங்க வேண்டிய வலுவண்டா என்னென்று வரும்? ஆனால் நீர் வலுவின் கீழ் பம்பியின் வினைத்திறன் தர மின் மோட்டரின் வினைத்திறன். வினைத்திறன் என்று சொல்லுவோம். அப்போ இங்கே பம்பின் நீர் வலு எவ்வளோ சொன்னான்? 0.07 கீழ் என்ன இது 80 வீதம். பம்பின் வினைத்திறன் 80 வீதம். அப்போ 100ஆல் பிரிக்கணும். 0.8 தர மற்றது 75 வீதம். 100ஆல் பிரித்தால் 0.75. சரிண்ணே. அப்போ இதை என்ன செய்ய போகிறோம்? 0.07 கீழ் 40 0 4 மிச்சம் 7 56 56 4 60. அப்போ 3 தானம் தள்ளணும். அப்போ 0.6 வரும். 0.6 சரி 0.6ஆல் நாங்கள் பிரிக்கணும். அப்போ 0.6ஆல் பிரித்தோம்னால் எவ்வளோ வரும்? 6 6 மிச்சம் 1 மிச்சம் எவ்வளவு? 10 6 6 4 6 40 6 6 36 இவ்வாறு வரும். அப்போ இங்கே என்ன ஒரு தானம் தள்ளி நாங்கள் குத்தோணும். இங்கேயும் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்றால் 0.11 வாட்ஸ் என்று வரும். கிலோ வாட்ஸ் 0.11 கிலோ வாட்ஸ் என்று வரும். அப்போ இது மின் மோட்டருக்கு வழங்க வேண்டிய வலு. அடுத்தது மின்சார செலவு. அப்போ ரூபா 12 என்றால் எவ்வளவு செலவழிக்க போகிறோம்? ஏன்னா 0.11 தர 12 ஏன்? அதாவது செலவு சமன் என பாவிக்கப்பட்ட மின் அலகு தர அதற்கான அலகு விலை, மின் அலகு விலை என்ன. அப்போ வந்து பார்த்தீங்களென்றால் 12 12 2 1 மிச்சம் 12 12 13 1.12 ரூபா செலவாகும். 1.12 ரூபா செலவாகும். இது எங்களோட மின்சார செலவாக இங்கே அமைஞ்சு கொள்ளும். அப்போ இது நாங்கள் பம்பிக்காக செலவழிக்கின்ற செலவாக அமையும். அடுத்தது என்ன ஒரு கேள்வி செலவு காண சொல்லி தந்திருக்கிறேன். இது இந்த பாருங்க, ஒரு பம்பி நிமிடத்துக்கு 10 கலன், அதாவது நாங்கள் எங்களுக்கு சமன்பாட்டில் தரப்பட்ட அடிப்படையாக கொண்டு ஒரு கேள்வி, ஏன்னா எங்களோட சமன்பாட்டில் தரப்பட்டதை அடிப்படையாக கொண்ட கேள்வி. ஒரு பம்பி நிமிடத்துக்கு 10 கலன் நீரை 10 அடி உயரத்துக்கு உயர்த்துகின்றது. மின்சார செலவு மணிக்கு 1 கிலோவாட்டு, அதாவது ஒரு யூனிட்டுக்கு வந்து 7.85. மோட்டரின் வினைத்திறன் 90, பம்பியின் வினைத்திறன் 90 எனின் இப்பம்பியை 1 மணி நேரம் இயக்குவதற்கான செலவை காண்க. ரைட். அப்போ இதுக்கு நாங்கள் என்ன சமன்பாடு போடணும்? சிடி சமன் 0.746 கியூ H கீழ் 3960 தர மியூ எம் தர மியூ பி என்று போடும். ஏன்னா பம்பின் வினைத்திறன் அது உங்களுக்கு தெரியும். 0.7
7 4 6 தர ஏன்னா கியூ அவ்வளவு 10 கலன். அப்போ இங்கே கலன்லாம் போட போகிறோம் 10. ஸோ இங்கே சி போடணும். ஏன்னா அடுத்தது அதாவது எங்களோட அலகு யூனிட்டுக்கான கோஸ்ட் தர 10 தர எவ்வளவு உயரம் 10 அடிக்கு உயர்த்த போகிறோம். எவ்வளவு காசு 7.85 ரூபா. 7.85 ரூபா. அதன் கீழ் 3960 தர வினைத்திறன் என்ன 90 வீதம் 90 ரெண்டுமே 90 வீதம் தான். அப்போ நாங்கள் 100ஆல் பிரித்து 0.9 தர 0.9 என்றதை நாங்கள் கொடுப்போம். ரைட். இப்போ நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னால் எங்களோட மேலே வந்து 10 10 அடுத்த 0.785 சரி 0.746 என்ன செய்யணும் 7.85ஆல் பெருக்கணும். 5×6 30 5×4 20 22 மிச்சம் 7 35 37 7 3 மிச்சம் 0 அப்போ 3 அப்படியே வரும். அதே மாதிரி 8 48 8 4 மிச்சம் 8 32 4 36 3 மிச்சம் 7 56 59 அங்கே 0 வழியாக அப்படியே போடும். அடுத்தது 7 5 7 42 2 4 மிச்சம் 7 4 28 32 2 3 மிச்சம் 7 49 52 அப்போ 3 கூட்டினால் 0.1 8 16 6 1 மிச்சம் 10 15 5 1 மிச்சம் 8 5. அப்போ இதில் ஏற்கனவே இங்கே 2 5 தானம் தள்ளி குத்தணும் 1 2 3 4 5 5.85 வரும். தர 100 கீழ் என்ன செய்யணும் இந்த 3ஐயும் பெருக்கணும். 3ஐயும் பெருக்கினோம் என்றால் 81 0.81 3960 8 ஒன்றால் பெருக்கணும் 6 9 3 8 48 8 4 மிச்சம் 9 72 4 76 7 மிச்சம் 3 24 24 31 4207.5 4207.5 அப்போ 5.85 அதாவது நாங்கள் பார்த்தோம் என்றால் 585 என்ன செய்யணும் 4207ஆல் பிரிக்கணும். அப்போ 0 என்றால் இதில் 1 அப்போ 0.1 என்ன அங்கால வந்து கிட்டத்தட்ட அப்போ நாங்கள் அன்னளவாக வந்து பார்த்தோம்னால் 0.1 ரூபா வரும். 0.1 ரூபா நாங்கள் செலவழிக்க வேண்டிய. அப்போ இந்த சமன்பாட்டில் வந்து நாங்கள் இவ்வாறு போட்டு கொண்டு வந்தோமென்றால் என்ன செய்யலாம் நாங்கள் இந்த செலவை கணித்து கொள்ளலாம். பிள்ளைகளே, இதுவரை நாங்கள் கற்பித்ததும் உங்களுக்கு விளங்கியிருக்கும் என நம்புகின்றேன். எனவே நான் இத்துடன் இதனை முடித்துக்கொண்டு அடுத்த பகுதியை அடுத்துமொரு குருகுலம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போமாக கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.